காலையிலேயே பாட்டியும் பேரனும் பாசு புரட்டது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி நீங்கள் வாட்டு கொஞ்சங்க நான் கடைக்கு போகிறேன்னா எங்கள் அம்மா வந்து கீ செயின் வாங்கியிருக்கேன் பார்த்தியா நாங்கள் அது இருக்கட்டும் ஒன்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லைன்னா நோட்டை தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா இங்கே பாரு இவ்வளோ பேர் பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. சரி மாடல் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல எப்போ தான் வைப்பீங்கன்னா இது வந்து மலேசியா கஸ்டமருக்கு தைச்சிட்டு இருக்கானா நாளைக்கு தான் முடியும் நாளைக்கா காட்டு அப்படின்னாங்க. சரி வாங்க மீன் விற்றுட்டுருக்குல மீன் போய் வாங்குவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். சரி மீன் வாங்கவே வந்தாங்க நல்ல மீனாகவே இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால சரி நானும் எங்கள் அம்மா மீன் வாங்கிட்டோம். மீன் வாங்குறதுக்கு நான் வந்தேன்ல இப்போ எனக்கு போய் ஐஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லி 50 ரூபா தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. சரி நானும் ஐஸ் வாங்க போயிட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். எங்கள் அம்மா என்னோட பழக்கடையில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வர வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை நல்லா ஐஸை சாப்பிட்றேன் நீங்கள் பொறுமையாக வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா நிலா அழகாக இருந்துச்சு அப்படின்னு நிலாவை பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி எந்த மாடல் வைக்கிறதுனால இன்னொரு ப்ளஸ்